அகிலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி ப்ரீப்ளீட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி ப்ரீப்ளீட்டா? சரி, ஓகே. சாரி ப்ரீப்ளீட் பண்ணுறதோட சேர்த்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு டவுட் கேட்டாங்க, அவங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோமா? கிளியர் பண்ணிடலாம். ஓகே. என்னன்னா இந்த சைடு வந்து நிறைய பேருக்கு கவர் ஆகாமல் வரும். மெயினாக 38 சைஸு அந்த மாதிரிலாம் போகிறாங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் வந்து கவர் ஆகாது. சைடு அடிக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி நம்ம வந்து வேர் பண்ணணும், அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்க. ஒல்லியா இருக்கவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து சைடு வந்து கவர் ஆயிரும். நம்ம செஸ்ட் ப்ளீட் வந்து கரெக்டா மெஷர்மெண்ட் எடுத்து வச்சாலே சரியாயிரும். ஆனா ரொம்ப ஹெவி பஸ்ட் இருக்கவங்களுக்கு, ரொம்ப டபுள் எக்ஸ்எல் மேல இருக்கவங்களுக்கு வந்து இந்த சைடுல வந்து கவர் ஆகாது. அதுல வந்து மெயினா ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். நம்ம என்னன்னா இந்த இதுல பிளவுஸ் போட்டிருப்போம்னா இந்த பிளவுஸோட ஒட்டி, அதாவது பிளவுஸ் எங்க இந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல ஒட்டி வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம பின் பண்ணிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது, சரியா? நம்மளுக்கு வந்து அப்போ பண்ணும்போது சாரி ஃபுல்லாவே இந்த சைடு கவர் ஆயிரும். அதனால இந்த சைடில் வந்து ரொம்ப ஓப்பனாக தெரியும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எந்த அளவு செஸ்ட் ப்ளீட் வந்து இந்த இடத்துல கவர் ஆகணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த பின்னு, அதாவது நம்ம பல்லு ப்ளீட்டை வந்து பின் பண்ணும்போது நம்ம கரெக்டாக ப்ளவுஸ் பக்கத்தில் வைக்காம இங்கே கொஞ்சம் தள்ளி கூட வச்சு பின் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டெப் தள்ளி வச்சுக்கலாம். இதில் எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். சரி, நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபஷனலில் ஒரு டிப்ஸ் சொல்லிட்டீங்க. நான் என்னோட ப்ரொஃபஷனலில் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே இப்படி நம்ம ஷோல்டர் ரொம்ப அகலமாக வச்சு ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு குட்டி ஷோல்டரா மினிமம் ஒரு 2 இன்ச்சு ஷோல்டர் வச்சோம்னா அப்போ நமக்கு ப்ளவுஸுமே கரெக்டாக இந்த எட்ஜஸ்ல இருந்து அழகாக நமக்கு ஷேப் கிடைக்கும். நம்ம ரொம்ப நெக்கை ஒட்டி பண்ணும்போது இதுவே வந்து இப்படி வந்துடும். அப்போ வந்து கண்டிப்பாக இது மேலே ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சைடு வந்து சைடு தானே அடிக்கும். இந்த சைடு அடிக்கும். சாரி ஃபுல்லாகவே இப்படி இருக்கும். இப்படி நமக்கு நெக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கும்போதே மினிமம் ஒரு 2 இன்ச்சு ஷோல்டர், குண்டா இருந்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு போதும். அதை தாண்டி 3, 3.5 அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த இடம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது, சாரி கட்டினாலும் லுக்காக இருக்காது. இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு வீடியோவில் 2 டிப்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். வேறு எதுவும் உண்டா இந்த வீடியோவில் டிப்ஸு? இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. நம்ம ஆன்லைன் கிளாஸ் பத்தி அப்படியே கொஞ்சம் டீடைல் சொல்லிடலாமா? ஆன்லைன்ல வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500. உங்களுக்கு குறைஞ்ச ஃபீஸ்ல சீக்கிரமா நான் கத்துக்கணும், ஏதாவது தொழில் கத்துக்கணும், தொழில் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த கோர்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. குறைஞ்ச முதலீட்டுல மெட்டீரியல்ஸ் நம்ம வீட்டில் இருக்க மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி சீக்கிரமா அதுவும் பர்ஃபெக்டா கத்துக்கலாம். ஆமா, இதுக்கு பெருசா வாங்க வேண்டியது எதுவுமே இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு எப்படி பண்றது அப்படின்றது இந்த கிளாஸை சொல்லி கொடுத்துருக்கோம். அது இல்லாம ப்ரொஃபஷனலா நீங்க எப்படி பண்ணணும், நீங்க கிளாஸஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்காக வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றத அட்வான்ஸ் அளவு வரைக்கும் எல்லாமே ஃபுல்லா கவர் ஆகிரும். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.